ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லோரும் வடகம், கூழ் வத்தல் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. நாம் இன்றைக்கி வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல வடகம் செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 படி சின்ன வெங்காயத்தில் தான் வடகம் செய்ய போகிறேன். 2 படினா அதாவது 1.5 கிலோ வெங்காயம். சின்ன வெங்காயத்தை சுத்தமாக உரித்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 30லேருந்து 40 வரை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 20 பல் பூண்டு, 200 கிராம் உருட்டு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் தொலி உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இவ்வளவு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வெங்காய வடகம் பண்ண போகிறோம். வாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல உருட்டு உளுந்த ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச உருட்டு உளுந்து, காஞ்ச மிளகாய் வத்தல், தேவையான அளவு உப்பு இவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த உளுந்து மிளகாய் வத்தல் கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததை நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துடலாம். சிலர் சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுப்பாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அரைச்சி தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை மிக்ஸி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி எடுத்த வெங்காயத்தில் சில வெங்காயங்கள் அரைப்படாமல் அப்படி முழுசாகவே கிடக்கும். அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து திரும்ப லேசாக ஒரு அடி அடித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் அரைச்சது தயாராகிருச்சு. இப்போ நம்ம மற்ற பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தொலி உளுந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையை கைகளாலே கொஞ்சம் பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்க வேண்டாம், கைகளாலே 2-3 பிச்சு உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம வடகத்துக்கான மிக்சிங் தயாராகிருச்சு. நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்குது. முதல்ல ஒரு பிளேட்டில் ஒரு பாலித்தீன் ஷீட்டு போட்டு அது மேலே எண்ணெய் தடவி வெங்காய வடகம் மிக்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 4-5 தட்டுகளில் நீங்கள் பாலித்தீன் ஷீட்டு போட்டு எண்ணெய் தடவி நீங்கள் வடகத்தை உருட்டி வச்சு காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எப்படி காய வைக்க போகிறேன்னா, நம்ம பாலித்தீன் ஷீட்டில் எப்படி வெங்காய வடகத்தை நம்ம உருட்டி வச்சோமோ அதே மாதிரி ஒரு ஒயிட் வேஷ்டியை நம்ம விரிச்சுக்கிறோம். ஒரு பாயில் ஒயிட் வேஷ்டியை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம வெங்காய வடகத்தை உருட்டி உருட்டி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நாள் காய விடணும் நல்ல வெயிலில். 2 நாளுக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டு ஒரு 4லேருந்து 5 நாள் காய விடலாம். அதாவது ஒரு வடகம் காய்கிறதுக்கு மொத்தம் 7 நாள் வரை ஆகும். 7 நாள் நீங்கள் காய வச்சிங்கன்னா, நல்ல வெயிலில் 7 நாள் காய வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா காஞ்சி கிடைக்கும். பாருங்கள், எல்லா வடகத்தையும் நம்ம உருட்டி சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 7 நாள் காஞ்சிருச்சு. நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வடகம் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம காய வச்சு எடுத்த வடகத்தை பொரித்து எடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் ஓரளவு சூடானதும் நம்ம வடகத்தை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், ஓரளவு நம்மளுக்கு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெளியிலே எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான மொறுமொறுப்பான வெங்காய வடகம் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.